கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை மிகவும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் கடந்த வாரம் தானியேலின் 70 வாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நாம் தியானம் பண்ணணும். ஒரு பகுதியை பார்த்தோம், என்னால் முழுசாக முடிக்க முடியலை. அதை இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு தொடர கிருபை செய்வாராக. தானியேல் 9வது அதிகாரத்தில் 24லேருந்து 27 வசனங்கள் மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை துளைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் உத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. எப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மெஸ்ஸியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரம் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மெஸ்ஸியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தம் நாசம் உண்டாக நியமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த 26 வசனங்கள் வரை பார்க்கிறோம். தானியேல் ஒரு அற்புதமான ஒரு விஷயனை பார்த்து ஒரு ஜபத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது வான தூதர் தேவனுடைய கட்டளையில் வந்து ஒரு பெரிய வெளிப்பாடை தர்ற ஒரு சம்பவங்கள் தான் இந்த சம்பவம். நம்ம போன வாரம் அந்த தானியேல் 70 வாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வாரம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், 7 வருஷங்கள். ஒரு வாரம் அப்படிங்கிறது 7 years அப்படின்னு கணக்கு பண்ணி, அந்த 70 வாரங்கள் அப்படிங்கிறது 70 into 7 years equal to 490 years அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல அவர்கள் ஒன்று சொல்லுகிறாங்க, என்னன்னா, அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற அந்த கட்டளையை பிறக்கிற நாள் முதல்லேருந்து அப்படிங்கும்போது அர்த்தசாக்சரஸ் அப்படிங்கிற அர்த்தசாஸ்திரா அப்படிங்கிற ஒரு பெர்ஷிய மன்னன், அவர் தான் 444 BC இல்லைன்னா 445 BC சொல்லலாம் இதில் தோராயமாக. அதுல நெகேமியாவுக்கு இந்த இடிந்து போன எருசலேமினுடைய அலங்கங்களை கட்டும்படி, வீதிகளை கட்டும்படி அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த கட்டளை வந்து இந்த டைம் எப்ப தொடங்குது அப்படின்னா, இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்ட நாள் முதல் அப்படின்னு சொல்லி, எருசலேம் அலங்கங்கள்லாம் கட்டி முடிக்கிற வரைக்கும் தோராயமாக எவ்வளவு ஆயிருக்குன்னா, ஒரு டைம் டியூரேஷன்ஸ் 49 years தோராயமாக ஆயிருக்குது அந்த காலகட்டங்கள். ஆனால் அவர் 52 நாள்லேயே அலங்கங்கள் கட்டி வச்சிருக்கிறாரு. ஆனால் ஓரளவுக்கு ஹோல் ஏரியா செட்டப்ஸுக்கெல்லாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் 7 years அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 62 yearsங்குது. அந்த அலங்கங்கள் கட்டி பிடிக்கப்பட்டு வீதிகள்லாம் சரியாக்கப்பட்டு மெஸ்ஸியா வர்ற வரைக்கும் எவ்வளவு வருஷங்கள் ஆக போகுது அப்படின்னா, 7 plus 62 weeks. That means 7 into 7 plus 62 into 7, 483 years. இது என்னைக்கு நடக்குது அப்படின்னு சொன்னா, பைபிள் ஸ்காலர்ஸ் இதை அற்புதமாக சொல்லுகிறார்கள். இயேசு தன்னை மெஸ்ஸியா என்று பகிரங்கமாக அவரே வெளிப்படுத்தி, உனது மெஸ்ஸியாவாகிய கிறிஸ்து எப்படி வருவாரு, மரியின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் வருவார்னு சகரியா தீர்க்கதரிசிக்கு சொன்னதை நிறைவேற்றும்படி, அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி, அவர் ஒரு மெஸ்ஸியா என்ற ராஜாவாக எருசலேமுக்குள் பவனி வருகிற அந்த நாள். எல்லாரும் ஒசன்னா ஒசன்னான்னு பாடுறாங்கல்ல, அந்த நாளில் 483 years முடியுது. அதுலேருந்து ஒரு வாரத்தில் தான் நம்ம பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு சங்கரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அப்போ 69 வாரங்கள் முடிந்து விட்டது. இப்போ 70வது வாரத்தில் இன்னும் எத்தனை மிஞ்சி இருக்குது அப்படின்னா, ஒரே ஒரு வாரம். அப்போ ஒரே ஒரு வாரம் அப்படிங்கும்போது எத்தனை இயர் இருக்குது?
7 years இன்னும் மிஞ்சி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 69 years முடிஞ்சிருச்சு. இப்போ 70 years 70th year ஒன்று இருக்குது, 70வது வாரம். அப்போ இன்னும் 7 வருடங்கள் ஆரம்பித்து எப்போ தொடங்குனுச்சு எப்போ முடிஞ்சது அப்படின்னா நாம் தயவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அந்த கடைசி ஒரு வாரம் ஈக்குவல் டு 7 years இன்னும் தொடங்கவும் இல்லை, அதனால் இன்னும் முடியவும் இல்லை. அப்போ என்னதான் நடக்குது அப்படின்னு சொன்னா, இதை என்ன வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவார்கள், த கேப் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? இடைப்பட்ட காலம். மெஸ்ஸியா வந்து திரும்பி வரப்போறதற்கும் வந்ததற்கும் அவர் 2ஆம் தடவை வரப்போவதற்கும் இடையே உள்ள ஒரு காலத்துக்கு பேரு தான் இடைப்பட்ட காலம் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்லுவோம்? த கேப் ஏஜ். இந்த லாஸ்ட் 7 yearsக்கு என்ன பேர் கொடுக்கலாம்னா இந்த கேப் ஏஜ்னு சொல்லலாம். இன்னும் நம்ம டெர்மினாலஜியில் நம்ம புரிந்து கொள்ளலாம், சர்ச் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? சபையின் காலங்கள். ஆண்டவராகிய இயேசு சங்கரிக்கப்படுகிறார். அப்புறம் அவர் மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்து அவர் கிட்டத்தட்ட 40 நாள் திருஷ்டாந்தமாக தன்னுடைய சீஷர்கள் அநேகருக்கு கடாட்சியம் பண்ணிட்டு அவர் வந்து ஒலிவமலையில் ஏறி அவர் திரும்ப விண்ணகத்துக்கு போகிறதை பார்க்கிறோம். அந்த காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் நீங்கள் போய் தரித்து காத்திருங்கள் அப்படின்னு நம்ம ஐயா சொல்கிறாரு. பரிசுத்தாவியனர் உங்கள் மேலே வர்றாரு, அது வரைக்கும் காத்திருங்கள்னு சொல்லும்போது பெந்தகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு, அதாவது இயேசு மரித்து அவர் வந்ததுலேருந்து 50வது நாள் என்னாவது நாள்? பெந்தகோஸ்தே. பென்டோனா 50 நாள். அந்த பெந்தகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், சபை பிறக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லமா? நியூ டெஸ்டமெண்ட் சர்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இஸ்ரவேலர்கள் சோசன் பீப்புளை சபையினே ஆண்டவர் அநேக இடத்துல சொல்லுறதை பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல நியூ டெஸ்டமெண்ட் கான்செப்டில் ஒரு பிலீவர்ஸ் கூட்டங்களை ஆண்டவர் பிறக்கிறார். அப்போது என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு தான் இந்த 70 வாரங்களையும் சொல்லப்பட்டாலும் இது சபையும் இந்த கேப் இயர்ல ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை பண்றதுனால நம்ம அதை கவனிச்சு தான் ஆக வேண்டியதா இருக்குது. சபை இல்லாம இஸ்ரவேலுக்கு பூரணம் கிடையாது அப்படிங்கிறது மாதிரி நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப 483 years முடிஞ்ச உடனே இஸ்ரேலுடைய கிளாக்கை ஆண்டவர் இப்ப என்ன பண்ணிட்டாரு? ஸ்டாப் பண்ணல, பாஸ் பண்ணி வச்சிருக்காரு. என்ன சொல்லலாம்? பாஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. என்ன சொல்கிறீங்க? ஸ்டாப்னா தட் இஸ் நோ மோர், அவ்வளோதான். பாஸ்னா எந்த இடத்துல பாஸ் பண்ணமோ அந்த இடத்துலேருந்து ஒரு தொடக்கம் உண்டுன்னு அர்த்தம். சரிங்களாப்பா? எழுதி கொள்ளுங்கள் இதெல்லாம். அப்போது இந்த 69th வீக்குக்கும் இந்த 70 வீக்குக்கும் இடையில நடக்கிற ஒரு பெரிய காரியம்தான் கேப் ஏஜ், இல்லைன்னா சர்ச் ஏஜ்னு சொல்கிறோம். ஆண்டவர் அந்த ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த கேப் ஏஜில் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தானவர் மூலமாக ஒரு பெரிய திட்டத்தை செய்கிறார். இது எவ்வளவு காலம்னு தெரியாது. சில பேருக்கு என்னன்னா இதை கிரேஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இதை என்ன சொல்லலாங்க? கிரேஸ் பீரியட் அப்படின்னு கூட சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இப்போ இந்த சர்ச் ஏஜ் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் அதை செயல்பட ஆரம்பிச்சிட்டார். கர்த்தர் ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 2:47 சொல்லுகிறது. ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, சுவிசேஷம் சொல்லப்படுகிறது, சபை அப்படியே சேர்த்து கொள்ளப்படுது, பெருகுது, எல்லாம் சிதறடிக்கப்படுறாங்க. இன்னும் பல தேசங்களில், யூரோப் தேசத்தில் பெறுகிறதை பார்க்கிறோம். இப்போ இந்த காரியம்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த சபை ஒரு நாள் ஒரு பெரிய காரியத்துக்காக காத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, இயேசுனுடைய வருகைக்காக. அப்ப இந்த சர்ச் ஏஜ் எப்ப முடியும் அப்படின்னு சொன்னா, இயேசு ஒரு நாள்
தன்னுடைய மணவாட்டியாகிய சபையை கூட்டிக் கொள்ளுவதற்காக மத்திய ஆகாயம் வரைக்கும் வருவாரு. அன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்கென உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களும் எடுத்து கொள்ளப்பட்டு அவரோடு என்றென்றும் இருக்கும்படி அவரோடு போவார்கள். அப்படி இதுக்கு பேர் என்னன்னா, சர்ச் ஏஜினுடைய எண்டு என்ன அப்படின்னா ராப்சர். 1 Thessalonians chapter 4 verses 15 to 17 இதெல்லாம் நான் படிக்க போகிறது இல்லை, ஏன்னா இது நம்மளுக்கு முக்கியமான டாபிக் இல்லை. அதனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் ராப்சரை குறித்து ஒரு ஸ்டடியோ இல்லை என்னைக்காவது ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்திலையோ நம்ம பார்க்கறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அப்போது சபையினுடைய விசுவாசிகள் கர்த்தருக்குள் உண்மையா வாழ்ந்து மரித்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அது வரைக்கும் அந்த 70th வீக்கு ஸ்டார்ட் ஆகாது. ஒரு ஆமேன் சொல்லிக்கலாமா? நிறைய இருக்குது, நிறைய தியரிஸ் இருக்குது. ஆனால் எனக்கு உங்களுக்கு இதை தான் தைரியமாக நான் சொல்ல முடியும். நானும் கொஞ்சம் படித்து புரிஞ்சு, சில வேத ஆராய்ச்சியாளர்கள் அவங்க படித்து புரிஞ்சுக்கிட்டதை நானும் கொஞ்சம் தெரிஞ்சு நானும் சொல்ல முடியும். ஆண்டவர் அந்த 70வது அந்த 7 கடைசி வாரங்கள் வருஷங்கள் இருக்கும்போது சபை இங்கே இருக்காது. ஏன் நான் இவ்வளவு ஆணித்தரமாக சொல்ல முடியும்னா, உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள்னு கொடுக்கப்பட்டிருக்கிறத நான் ஆணித்தரமாக பிடிச்சிக்கிறேன். தானியேல் 9வது அதிகாரம் 24 கிளீனாக சொல்லிட்டேன். அது யாருக்குன்னா இஸ்ரவேலுக்கு தான். அந்த 70 வாரத்தில் சபைக்கு வேலையே கிடையாது, அவ்வளவுதான். என்னுடைய இப்போ யாராவது என்கிட்ட பெரிய வாதாட வந்தாங்கன்னா கூட நான் இதை நம்புறேன். ஏன்னா வசனம் கிளீனாக சொல்லுது, உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த ஸ்தலத்தின் மேலும். நான் போய் இனிமேல் எருசலேம் ஆலயம் அங்கே கட்டினா கூட நான் போய் பழியெல்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு பழியாக ஏசு வந்துட்டார், நான் அங்கே போக கூட மாட்டேன், எட்டி கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவனுடைய ஆண்டவர் உண்டு, அவர் ரத்தத்தில் கழுவப்பட்டேன், எனக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. கிறிஸ்துவே எனக்கு ஜீவ பலியாக இருக்கிறார். எப்படி ஜீவ பலியாக இருக்கிறாரு. அப்போ அதனால ஐ ஹாவ் த ஸ்ட்ராங் பிலீஃப், ஐ வாண்ட் த சர்ச் டு பிலீவ் திஸ் ஒன். ஏன்னா இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம அற்புதமாக யார் கேட்டாலும் ப்ரீ ட்ரிபுலேஷன் போஸ்ட் ட்ரிபுலேஷன் இப்படின்னு எந்த ஆள் சொன்னாலும் இந்த வசனத்தை நீங்கள் பிடிச்சிக்கலாம். உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் அப்படிங்கும்போது இட் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்போக்கன் டு இஸ்ரேல் இல்லைன்னா ஜூஸ்ன்னு சொல்லிக்கலாம். சரிங்களாப்பா? இதில் யாரும் ஒன்றும் குழம்பிக்கல, ரைட்டு. இப்போ ஒரு காரியத்தை, இப்போ சர்ச் ஏஜ் ராப்சர் வரைக்கும் பார்த்தோம். இப்போ இன்னொன்று சயின்ஸ் பிஃபோர் ராப்சர், ஒரு சின்ன ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க. சர்ச் ஏஜுக்குள்ளார எப்படி வேணாலும் போட்டு சயின்ஸ் பிஃபோர் ராப்சர் அப்படிங்கும்போது இன்னைக்கு நம்ம மத்தேயு 24வது அதிகாரத்தை ஒரு சர்ஃபேஸ் லெவலில் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். ஏன்னா 70 வாரங்கள் புரிந்து கொள்வதற்கு அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்காது. 24வது அதிகாரம் மத்தேயுல ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியும். அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, ரொம்ப அற்புதமாக சீஷர்களோடு இருக்கிறாங்க, மற்ற ஜனங்களும் இருக்கிறாங்க. ஆனால் சீஷர்கள் சில கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதிலாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை நிறைய பேர் தவறாக சொல்லுவதை சொல்லி பார்த்துருக்கிறேன். நம்ம இதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு மாதிரி ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்கிறார். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 24வது அதிகாரம் ஃபுல்லாக நான் எல்லா வசனத்தையும் படிக்க மாட்டேன், காமிச்சு கொடுக்குறேன், நீங்கள் வீட்டில் போய் படித்து கொள்ளுங்க. ஏன்னா இல்லைன்னா இன்றைக்கி முடிக்க முடியாது இந்த சப்ஜெக்டை. அப்போது ஆண்டவர் நிறைய விஷயங்கள் அவங்களோட சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை காமிக்கிறாங்க, தேவாலயத்தை கட்டடங்களை காமிக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒரு கல் மேலே ஒரு கல் இல்லாதபடிக்கு இதெல்லாம் இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது எப்போ நடக்கும்? என்னடா இவர் நான் என்னமோ பேசி நிறைய போட போகிறேன், பத்திரப்பட போகிறேன், அது பண்ண போகிறேன், இப்படி சொல்கிறாரு. இப்போ இவ்வளோ பெரிய தேவாலயம் எத்தனையோ வருடங்கள் எத்தனையோ லேபர்ஸ் மூலியமாக கட்டப்பட்டது, இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. 3வது வசனத்தில் மேத்யூ 24:1-3
எப்படி அப்படின்னா, disciples asked to Jesus Christ about the signs of end days. கடைசி நாட்களுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் இடிபட்டு போகும், அப்படிப்பட்டு போகும், இதெல்லாம் எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது, என்ன அடையாளம்? ஏன்னா யூதர்கள் எப்பயுமே அவன் பார்த்தீங்க அப்படின்னா அடையாளத்தை தான் பார்ப்போம். ரொம்ப அடையாளம் தான் அவங்களுக்கு தேவை. அடையாளம். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்களோ அடையாளத்தை தேடுவார்கள். என்ன சொல்கிறீங்க? சபை என்னத்தை தேடும்? டைமை பார்க்கும். சபை டைம் இதெல்லாம் அப்படியே இருக்குது வேதத்தில். கூர்ந்து படிக்க சபைக்குரிய காரியம் போது அந்த நாளிகைன்னு பேச ஆரம்பிச்சிருவார் கர்த்தர். இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு பேசும்போது அத்திமரம் துளிர் விடும்போது அந்த காலம் எப்படி எல்லாம் ஆண்டவர் கரெக்டாக பேசிக்கிற டிஃப்ரென்ஸ் பண்ணி நம்ம புரிந்து கொள்றதுக்காக நம்ம இதை படித்து பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக. அப்போ கேள்விகள் அந்த சீஷர்கள் கேட்கும்போது ஆண்டவர் அவங்களோட பேச ஆரம்பிக்கிற ஒரு சம்பவம் தான் மத்தேயு 24. எப்போ வரும், கடைசி நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவர் இந்த அதிகாரம் முழுக்க 2 குரூப்புக்கு பதில் சொல்றார். ஒன்று இஸ்ரவேலுக்கும் பதில் சொல்லுகிறார், இன்னொன்று என்ன அப்படின்னா சபைக்கும் பதில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சபையினுடைய காரியங்கள் இதை நம்ம பகுத்து பார்க்கலாம். மேத்யூ 24:4-14 பார்த்தீங்கன்னா இது சபைக்குரிய ஒரு காரியத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா சீஷர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அப்போ அவங்கள இஸ்ரவேல் ஜூஸுங்கிற கணக்குலையும் வைக்க முடியாது, அப்படியே ஒதுக்கி விட முடியாது இல்லையா? அதனால ஆண்டவர் சபைக்குரிய காரியத்தை அவங்க கேள்விகளில் வச்சு பேசுறதை நீங்கள் பார்க்கிறோம். மேத்யூ 24:4-14 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, யாரும் உங்களை வஞ்சிக்காதபடி பாருங்க, அநேக கள்ள கிறிஸ்துகள்லாம் வருவாங்க, எல்லாரும் உன்னை வஞ்சிக்க பார்ப்பாங்க என்ன. அப்புறம் பாட்டு 6வது வசனம், யுத்தம் வரும், செய்தியெல்லாம் இப்போ கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் முடிவு வராது அப்படின்னு எல்லா ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும். இதெல்லாம் இந்த 6, 7, 8 நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா 8வது வசனத்தில் ரொம்ப க்ளூவா இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். எப்படி இதெல்லாம் என்னது? வேதனைக்கு, ட்ரிபுலேஷன் பீரியடுக்கு ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? வேதனையான காலகட்டங்களுக்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ராப்சருக்கு முன்னாடியே யுத்தங்கள் வரும், யுத்தங்கள் செய்தி கேட்கப்படுவீங்க, ஜனங்களுக்கு விரோதமாக, இதெல்லாம் எங்க இருக்குதோ இதெல்லாம் ராப்சருக்கு முன்னாடியே இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம சொல்றோம். சாப்டர் 24 4-8, இன்னொரு பகுதி 9-14, இது எல்லாமே அவர் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களாப்பா? இப்போ நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ நம்ம இந்த 70வது வாரத்துக்குள்ளார நம்ம போகிறோம். என்ன சொல்றீங்க? இப்போ ராப்சர் சர்ச் ஏஜ், ராப்சர் வந்துருச்சு. ஆனால் அந்த ராப்சர் வர்றதுக்கு முன்னாடி சில சைன்ஸ் எல்லாம் வர்றது மத்தேயு 24 4-8 நம்ம கொஞ்சம் பார்க்குறோம். 9 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் அப்படி இப்படின்லாம் போட்டுட்டு அநேகர் பார்த்தீங்கன்னா முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். 14வது வசனத்திலே ஒன்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதும் முடிவு வரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த முடிவு எதை குறிச்சதுன்னா ராப்சரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்போ அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க. இப்போ தானியேல் 9:27 படிப்போம். என்ன பண்ண போகிறோம்? இப்போ அந்த கடைசி 7 வருடங்களை குறித்து நம்ம அப்படியே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா ராப்சருக்கு அங்கிட்டு தான் அந்த 7 வருஷம் நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? வேதனைகளுக்கு ஆரம்பம், இப்போ முடிவு வரும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ராப்சர் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து புரிந்துக்கலாம். 27 இப்படி சொல்லுது, அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்கிறவன் தீரும் மட்டும் சுரியும் என்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது கடைசி 7 வருடங்களை குறித்த ஒரு காரியத்தை தெளிவாக இங்கே பேசுகிறாரு நம்ம தானியேல் தீர்க்கதரிசி. சரிங்களா? அதனால தான் நான் சொன்னேன் இது ராப்சருக்கு
பிறகுதான் கண்டிப்பாய் நடக்கும். சரிங்களா? இது ராப்சருக்கு பிறகு நடக்கிற ஒரு சம்பவம். இதை எப்படி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி ஆரம்பமாகும். இந்த 7 வருடமும் அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி. நான் எல்லாம் சர்ஃபேஸ் லெவலில் தான் சொல்றேன். அதனால நம்ம இதை ஒன்றுமே தனித்தனியாக படிக்கும் போது இன்னும் டீட்டெயில்டாக படிச்சுக்கலாம். அப்போ அந்தி கிறிஸ்து, அதனால தான் அவர் சொல்றான், அவர் ஒரு வாரம் ஆளவும் அப்படிங்கும்போது 7 வருஷமும் அவன் ஒரு ஆட்சியை அந்த இடத்துல செய்கிறதை பார்க்கிறோம். இதை நீங்கள் படிக்க முடியும். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி கிரைஸ்ட் ரூல் வந்த உடனே ட்ரிபுலேஷன் பீரியடு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். என்னது? உபத்திரவ காலங்கள் ஸ்டார்ட் ஆகுது. இந்த உபத்திரவ காலங்கள் 7 வருடங்கள் அப்படிங்கும்போது நல்லா பார்த்து கொள்ளுங்க. இந்த வேதத்தில் வருடங்களுங்கும் போது 365 நாட்களை சொல்லவில்லை. இது ஜூவிஷ் கேலண்டர்லே பேசுகிறோம். ஏன்னா ஒவ்வொரு வருடமுமே அவங்களுக்கு உரியது. அதனால ஆண்டவர் தெளிவாக தீர்க்கதரிசிகள் மூலமாக ஜூவிஷ் பேஸ்டாகவே பேசுகிறாரு. சரிங்களா? அப்போது 1260 டேஸ், எப்படி ஒரு வாரம் அளவும் அப்படிங்கும்போது அது என்னாவது ஒரு வாரம் அளவும் 7 வருஷம் அப்படிங்கிறாரு. அடுத்து அந்த வாரம் பாதி அப்படின்னு அங்கே ஒரு வார்த்தை போடுது. அந்த வாரம் பாதி அப்படிங்கும்போது எவ்வளவு? 3.5 இயர்ஸ். யூத கேலண்டருடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 1260 டேஸ். இவன் என்ன பண்ணுறான்? இந்த 7 வாரத்தில், இந்த 7 வருடங்களில் நான் உங்களுக்கு அன்பா சொல்கிறேன், நல்லா கவனிக்கணும். முதல் அந்த பாதி வாரம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு 3.5 இயர்ஸில் ரொம்ப ரொம்ப கவனன்ட் பேஸ்டாக யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகுந்த நன்மை செய்கிறது போல அவன் அநேக அற்புதமான காரியங்களை செய்வான். கவனமாக கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆன்டி கிரைஸ்ட் என்ன பண்ணுறான்? அந்த நேரத்தில் அந்தி கிறிஸ்து அப்படிங்கிறது மாதிரி எல்லாருக்குமே தெரியாது. அவனை ஒரு பெரிய கடவுள் போலே அவர்கள் பார்ப்பார்கள். அவனையே ஒரு கடவுள் போல, ஒரு பெரிய மெஸ்ஸியா போல யார் பார்ப்பாங்க அப்படின்னா யூதர்களே பார்க்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா அவன் அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அவ்வளோ நன்மை செய்கிறது மாதிரி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவான். அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தும் போது என்ன அப்படின்னா, ஆலயம் கட்டுவதற்குரிய அனுமதியை அவன் பெற்று தந்துருவான். எப்படி? ஆலயம் கட்டுவதற்குரிய அனுமதியை அவன் பெற்று தருவான். அதனால தான் அது என்ன பண்ணுவான்? உடன்படிக்கை அப்படின்னு சொல்றத நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். கவனன்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ ரெவலேஷன் 11ல் 1 and 2 நீங்க படிச்சு கொள்ளுங்க. பின்பு கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் தொழுது கொள்ளுகிறவனை அளந்து பார் அப்படிங்குது. ரெவலேஷன்ல இங்கே ஆலயம்னு திரும்ப வந்துருச்சு. சரிங்களாப்பா? ஆலயம் நீங்க வந்துருச்சு. அப்ப இந்த டைம்ல என்ன வேதத்துல சொல்ல நம்மளுக்கு பார்க்குதுன்னா, ஒரு புதிய ஆலயம் அந்த இடத்துல வந்துருச்சு. ஆண்டவர் அந்த இடத்துல தொழுது கொள்ளுங்களா பாருன்னு ஒரு தீர்க்கதரிசிட்ட நம்மள்ட்ட சொல்லுகிறது மாதிரி காரியம். இப்ப இந்த ஆலயத்தை எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு அந்த ஆலயம் கட்ட வேண்டிய இடத்துல டோம் ஆஃப் ராக் இருக்குது. அப்படித்தானே? டோம் ஆஃப் ராக், யார் முஸ்லிம்ஸ் வந்து அந்த இடத்துல ஒரு டோம் கட்டி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? எவ்வளவு தெளிவாக இங்கே இருக்குது பாருங்க. 2வது வசனம் ரெவலேஷன் 11:2ல, ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். எப்படி இருக்கு பாருங்க. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, இதை புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு டோம் ஆஃப் த ராக் இருக்கிற இடம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் AD 70ல் தீத்து ராயன் மூலமாக, அவனுடைய மகன் மூலமாக அழிக்கப்பட்ட, சுட்டரிக்கப்பட்ட அந்த ஆலயம் எப்படி இருக்கும்னா, ஜென்டைல்ஸுக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்துருப்பாங்க. அவங்க உள்ள வர முடியாது. ஆனால் ஜென்டைல்ஸுக்குன்னு ஒரு பிளேசஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பிளேஸில் தான் ஆண்டவர் உண்மையில் அனுமதி செஞ்சிருக்காரு. இன்னைக்கு டோம் ஆஃப் த ராக் இருக்கிற இடம் உண்மையிலே என்னன்னா, பலிபீடமோ பரிசுத்த ஸ்தலமோ மகா பரிசுத்த ஸ்தலமோ இருக்கிற இடம் அல்ல. அது எந்த இடம்?
ஜென்டைல்ஸ் கோர்ட் இருக்கிற இடம். ஆண்டவர் பாருங்கள் எவ்வளவு கேர்ஃபுல்லாக அதை வச்சிருக்கிறாருன்னு. அதனால தான் இந்த 11:2 சொல்லுது, அது புறம்பாக்கி போடு, அதை கண்டுக்காத அப்படிங்கிறாரு. அதை புறம்பாக்கி போடு, அதை அளவாமல் புறம்பாக்கி போடு அப்படிங்கிறாரு. ஏன்னா புறஜாதி ஜனங்கள் அதை மிதிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நாள் மிதிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இப்போ திரும்ப மத்தேயு 24 கூடியாருவோம். என்ன பண்ணுறோம்? இது எல்லாம் 7 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆலயம் கட்டியாச்சு. எப்படி கட்டுறாங்க? கவர்னன்ட் ஆஃப் பீஸ் கொடுத்து அவன் ஒரு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அந்த மெஸ்ஸியா போல் உள்ள அந்தி கிறிஸ்துன்னு இன்னும் யாருக்குன்னு தெரியலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 15 மேத்யூ 24:15 பார்த்தீங்கன்னா 26 வரைக்கும் இட் இஸ் ஸ்போக்கன் டு த இஸ்ரேல் பீப்புள். யாருப்பா? ஸ்போக்கன் டு த இஸ்ரேல் பீப்புள். எப்படி சொல்கிறாங்க? இது இஸ்ரேவேலுக்குரிய. ஏன்னா 70 வாரத்துக்குள்ளார வந்துட்டோம் இல்லைங்களா? அதனால தான் நான் பிரித்து பேசுகிறேன். அதில் 15வது வசனத்தை மாத்திரம் படிக்கிறேன். மேலும் இப்போ தான் சொல்கிறாரு, 14ஓட முடிச்சுட்டு அப்போது முடிவு வரும்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப சொல்கிறார். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே ஆண்டவர் சொல்கிறார். மேலும் பாலாக்குகிற அருவைப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதில் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையால் எடுப்பதற்கு இறங்காதிருக்க, வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்கு, அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்க ஐயோ அப்படின்னு சொல்லி கண்ணா புண்ணான்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது எங்கே வரும் அப்படின்னா 3.5 வருஷம் முடிய போகிற அந்த ஃபஸ்ட்டு 7 இயர்ஸில் ஃபஸ்ட்டு 3.5 இயர்ஸ் கம்ப்ளீஷன் டைமில் இவன் என்ன பண்ணுவான்? பழி காணிக்கையெல்லாம் நிப்பாட்டு, நான் தான் நீ எதிர்பார்க்கிற மெஸ்ஸியான்னு சொல்லி என்ன தலை வணங்கி ஆராதனை செய் அப்படின்னு சொல்லி உட்காருவான். எப்படி உட்காருவானா? பாலாக்குகிற அருவருப்பு அப்படின்னு தானியேல் தீர்க்கதரிசி அதை சொல்கிறாரு. அதை அப்படியே இங்கே ஜீசஸ் ஐயா கோட் பண்ணுறாங்க மேத்யூ 24:15. அவன் என்ன பண்ணுவானா? ஹி டிஃபைல்ஸ் த டெம்பிள். இதெல்லாம் தானியேல் 9:27 அடிப்படையில் தான் நம்ம 70வது அந்த வாரத்தை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் 7 இயர்ஸில் என்ன பழியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவான், அவன் அருவருப்பாக நிற்பான், எல்லாம் போட்டிருக்குல்ல அந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணுவான்? இவன் இப்படி செஞ்ச உடனே யூதர்கள் கண்கள் விழுத்து கொள்ளும். ஆகா, நம்ம மெஸ்ஸியாவில் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், நம்ம மெஸ்ஸியா ஒரு நாளும் இப்படி செய்ய மாட்டாரே, இவ்வளவு கொடுமை செய்ய மாட்டாரே, இப்படி தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டாரே, ஸ்கிரிப்சரில் இப்படி சொல்லலையே, இது வேற ஒருத்தனை குறிச்சில் இப்படி சொல்லியிருக்குது தானியேல்ல, அப்போ இவன் தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி எல்லாம் உஷாராயிருவாங்க. அப்போது மகா உபத்திரவ காலம் மீதி உள்ள ரிமைனிங் 3.5 இயர்ஸுக்கு அது வரும் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்க முடியும். இதை எப்படி சொல்லலாம்? 21 சொல்லுது, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பத்து வராதும் இனிமேலும் சம்பதிமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கு. மிகுந்த கிரேட் ட்ரிபுலேஷன். சரிங்களாப்பா? லாஸ்ட் 3.5 இயர்ஸ் தான் கிரேட் ட்ரிபுலேஷன்ஸில் இருக்குது. 22nd verse, அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவது இல்லை. ஆண்டவர் பார்த்து கடைசி 3.5 வருஷத்தில் அந்த மகா உபத்திரவத்தை அனுபவிச்சிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்பட்டது அப்படிங்கிறார். யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த இடத்துல? ஜூஸ், த சோசன் பீப்புள் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம் இல்லை, இந்த சோசன் ஜெனரேஷன். இங்கிலீஷில் காட்ஸ் எலெக்ட்னு போட்டிருக்கு, இல்லைன்னா காட்ஸ் சோசன் ஒன்ஸ்ன்னு போட்டிருக்குது. சரிங்களாப்பா? நீங்கள் பாருங்கள், ஏன் இதை பர்டிகுலர்லி இதை ஜூவிஷுக்கு தான் சொல்கிறோம், இஸ்ரேலுக்கு தான் சொல்கிறோங்கிறதுக்கு இதெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அப்படிங்கிறதெல்லாம் யார்? இவங்க தான். இவங்களுக்கு தான் அந்த டெர்மினாலஜிஸ்லாம் நம்ம கொடுக்குறோம். சபையை குறித்து எப்பயாவது தான் வரும், ஆனால்
இந்த இடத்துல சர்ச்சை குறித்து சொல்லலை, இது வந்து ஜூவிஷ் பீப்புளை குறித்து சொல்லுது. அப்போது பெரிய உபத்திரம் வருது. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யார் அப்படின்னா இஸ்ரேல் ஜனம். அவங்க நிமித்தமாக தான் இந்த நாட்கள்லாம் குறைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 23 சொல்லுது, அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாலும் சொன்னால் நம்பாத. கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, கள்ள கிறிஸ்துகள் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவங்களெல்லாம் வஞ்சிக்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இது யார் அப்படின்னா இங்கே கிறிஸ்துன்னு சொல்றாரு. சபையை குறிச்செல்லாம் வேத வசனத்தில் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துன்னே சொல்லுவோம் பார்ப்போம். இந்த இடத்துல கிறிஸ்துங்கும் போது ஜூவிஷ் அல்லனா இஸ்ரேல், த பீப்புள் ஹூ ஆர் ஸ்டில் லுக்கிங் ஃபார் த மெசையா, த கிரைஸ்ட் இல்லைங்களா. அப்போ அந்த டைமில் பாலாக்கிற அருவருப்பு அந்தி கிறிஸ்து இருக்கணும்னு, ஐயோ நம்ம கிறிஸ்துவில் வரணும், கிறிஸ்துவை எதிர்பார்க்கிறோமே அப்படின்னு சொல்லி அந்த டைமில் நிறைய பேர் கிறிஸ்து நான் தான் கிறிஸ்து நான் தான் சொல்லி அவங்கள வஞ்சிப்பாங்களாம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளை கள்ள கிறிஸ்துகள் எழும்பி அவங்களே வஞ்சிப்பாங்களாம். யாரு? இஸ்ரவேல் ஜூவிஷ் குரூப்பையே வஞ்சிக்கப்படுவாங்க. இதெல்லாம் நான் உனக்கு முன்னாடியே சொல்றேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் நான் உனக்கு முன்னாடியே சொல்றேன் அப்படின்னு சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இப்படி நீங்கள் நிறைய வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். இப்ப இந்த உபத்திரமம் பயங்கரமா ஆன பிறகு என்ன ஆகுது அப்படின்னா மெஸ்ஸியா வருகிறார். எப்படி வருகிறாரு? பகிரங்க வருகையாக மெஸ்ஸியா வருகிறார். மேத்யூ 24 நீங்கள் 27 31 நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாருடைய வருகையும் இருக்கும். இப்போ அவங்களுக்கு எப்படி ஒரு சைன் கொடுக்கிறாரு. திரும்ப என்ன சொல்கிறீங்கப்பா? இதெல்லாம் ரெவலேஷன் 19 அழகாக எழுதியிருக்கும், ஒயிட் ஹார்ஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லி. இது இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். 70வது வாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜகேரியா 14:4 பார்த்தீங்கன்னா on that day his feet will stand on the Mount of Olives east of Jerusalem, and the Mount of Olives will be split in two from east to west, forming a great valley with half of the mountain moving north and half moving south. Zechariah chapter 14:4. எங்கே அதனால தான் உயிர் தெழுந்த பிறகு அவங்க தேடும்போது வானதூதன் சொல்லுவான், எப்படி போனாரோ அப்படியே வருவார் அப்படிங்கும்போது அது 2ஆம் வருகையை குறித்து அவங்க பேசியிருப்பாங்க. அந்த ஒளிவு மலையில தான் அசெண்ட் ஆகிருப்பார், அந்த ஒளிவு மலையில் தான் திரும்பி வந்து இறங்குறாரு. அதனால தான் இன்றைக்கி யூதர்கள் பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கை போல் ஒளிவ மலையில் இத்தினோண்டு இடம் எவ்வளவோ டாலர்ஸ் கொடுத்து வாங்கணும், ஏன்னா கல்லறை காண்டி ஆண்டவர் வரும்போது எல்லாம் உயிர் தரலாம் அப்படின்னு சொல்லி மெஸ்ஸியா வந்து அங்கே தான் கால் வைப்பார். அதெல்லாம் நம்புகிறாங்க. ஆனால் வந்துட்டு போன மெஸ்ஸியாவை நம்பலை. இனி இது 2வது வாட்டி வரப்போகிற மெஸ்ஸியாவை தான் நம்புகிறாங்களே தவிர முதல் வாட்டி வந்த இயேசுவை மெஸ்ஸியாவை நம்பலை அவங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆண்டவர் இயேசு வருகிறார், பகிரங்கமாக வருகிறார். இது எல்லாம் அந்த ஜெகரியா 14 படி எல்லாரும் உருவ குத்துனவங்களை அவரை நோக்கி பார்ப்பாங்க, உலகமே பார்க்கும். பெரிய சண்டை, பெரிய யுத்தம் வரும், அர்மகெதான் யுத்தம் வரும். அதில் மெகிதோ பள்ளத்தாக்கில் நடக்கும். அந்த மெகிதோ பள்ளத்தாக்கில் நடக்கிறதுல ஆண்டவர் அந்தி கிறிஸ்துவை தன்னுடைய வாயின் சுவாசத்தில் அழித்து போடுவார். மீதி உள்ள ஜனங்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரும் போர் செய்து அந்த அந்தி கிறிஸ்துவோடு இருக்கிற உள்ள ஜனங்களெல்லாம் கொன்று போடுவார்கள் அப்படிங்கிறது வேதத்தில் சர்ஃபேஸ் லெவலில் நம்ம பார்க்க முடியும். அதற்கு அங்கிட்டு என்ன ஆகுது அப்படின்னா 1000 வருஷ அரசாட்சி. ஆண்டவர் பகிரங்க வருகை வந்து அந்தி கிறிஸ்து கொல்லப்பட்ட பிறகு அவனுடைய சேனைகள் அழிக்கப்பட்ட பிறகு 1000 வருஷ அரசாட்சி நடக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களாப்பா? நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா சர்ஃபேஸ் லெவலில் தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியலைனா கூட திரும்ப இந்த வீடியோவை பாருங்கள். அதுவும் புரியலைனா என்கிட்ட திரும்ப கூட அன்பாக கேளுங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட. அப்போது ஆண்டவர் இந்த 1000 வருஷ அரசாட்சியில் தான் அந்த 6 purposes which was written in Daniel 9:24 சொன்னது முதல் வருகையில் நடந்ததில்லை. பகிரங்க 2ஆம் வருகைக்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சியில் மீதி 3 நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்னு பாருங்க. அதை
நித்திய நீதியை வருவிக்கிறதும். நித்திய நீதினா நீதியின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு எவர்லாஸ்டிங்காக என்ன பண்ணுவார், ஒரு நீதி உள்ள ராஜ்யத்தை எருசலேமை கேபிட்டலாக வச்சு ஸ்தாபிப்பார். சரிங்களாப்பா? அது அடுத்து தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் அதுவும் அந்த நடக்கும். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவாகிய மெஸ்ஸியாவை குறித்து சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும். அதோட எத்தனை ஏதோ அத்தனையும் நிறைவேறும். சரிங்களாப்பா? அது ஒன்று. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கு அப்படிங்கும்போது இதுவும் நிறைவேறும். ஏன் அப்படின்னா மெஸ்ஸியானா கிரீக்கில் கிறிஸ்டோஸ் அப்படின்னு அர்த்தம், அண்ட் அனாயிண்டட் ஒன்றுன்னு அர்த்தம். அப்படின்னா இன்னொரு அர்த்தம் கிங் அப்படின்னு அர்த்தம். இஸ்ரவேல் அவங்களுடைய வழக்கத்தின்படி அவர்கள் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆசாரியர்கள் மூலமாக அரசர்களை அவங்க என்ன பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணி ஏற்றுக்கொள்வாங்க. அதே போல இதுவரைக்கும் மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொள்ளாத அந்த யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த 1000 வருஷ அரசாட்சியில் அவரே தங்களுடைய மெஸ்ஸியாவாக ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனால தான் இந்த அனாயிண்டட் ஒன் அப்படின்னு சொல்லுகிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. திரும்பி பார்த்தீங்கன்னா மேத்யூ சாப்டர் 24 32 to 35 பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்போக்கன் டு போத் இஸ்ரேல் அண்ட் த சர்ச் அப்படின்னு சொல்ல முடியும். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படித்து கொள்ளுங்கள். மேத்யூ 24 32 to 35 பார்த்தீங்கன்னா அதில் தான் நான் சொன்னல 32 அத்திமரம் என்கிற அடையாளத்தை காமிப்பார். சரிங்களா? அப்படியே நீங்கள் பார்க்க முடியும் அவங்களுக்குரிய அடையாளம் என்ன அப்படின்னு தன்னுடைய செகண்ட் கம்மிங்க்கு. மேத்யூ 24 36 to 50 வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளையும் அந்த நாளிகையும் கர்த்தர் பிதா ஒருத்தர் தான் அறிவார், வேறு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லும்போது இட் இஸ் ஸ்போக்கன் அபவுட் த ராப்சர் டைமிங்ஸு. திஸ் இஸ் டு த சர்ச். இது யாருக்கு பேசினார்னா சபைக்கு பேசினதை நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு போர்டில் எழுதி டீச் பண்ண வேண்டிய ஒரு காரியம். ஐ எம் ஸோ சாரி உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னா. ஸோ இந்த 70 வாரத்தில் இப்படி நடக்கும். அந்த 70 வாரங்களுடைய முடிவில் ஜட்ஜ்மெண்ட் டு ஆன்டி கிரைஸ்ட். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் ரெவலேஷன் 19 to 20. ஏன்னா இதெல்லாம் டேனியல் 9:27 பேஸ் பண்ணி தான் நம்ம இவ்வளவும் பார்க்குறோம் இல்லை. ஜட்ஜ்மெண்ட் டு ஆன்டி கிரைஸ்ட் அதை நடக்கிறதை பார்த்து தன் வாயின் சுவாசத்தினாலே அவனை அழித்து போடுவார் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் பார்க்க முடியும். அவனுடைய சேனைகளை அழித்து முதல்ல நரகத்தை ஓப்பன் பண்ணி அதில் முதல்ல போகிற ஆள் யார் தெரியுமா? ஆன்டி கிரைஸ்ட். அவனுடைய சேர்ந்த படைகள் அந்த ஜனங்கள் தான். அப்போ தான் நரகமே திறக்கப்படுது. இப்போ யாரும் நரகத்துக்கெல்லாம் போகலை. ஆமேன் ஆமேன். இப்போ நான் ஒரு ஷார்ட் சம்மரி நம்ம பார்க்குறோம். 70 வாரங்கள். 70 வாரத்தை 2 பகுதியாக பிரிக்கிறார்கள். 3 பகுதி. ஃபர்ஸ்ட் 7, நெக்ஸ்ட்டு 62, நெக்ஸ்ட்டு 7 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு வாரம் அப்படிங்கும்போது இயர்ஸ் குறிக்குது. அப்போது ஒவ்வொரு வாரமும் 7 இயர்ஸை குடிக்கிறதுனால 7 into 7 49. இதில் கிங் அர்தசாக்சரஸ் அவர் கமாண்டு டிக்ரி பண்ணி கட்டளையிட்ட நாள்லேருந்து எருசலேம் அலங்கங்கள்லாம் பில்ட் பண்ணி முடிகிற அந்த பீரியட்லேருந்து ஜீசஸ் மெஸ்ஸியாவாக தன்னையே அறிவித்து கழுத குட்டியின் மேலே எருசலேம்குள்ளார பவனி உள்ள வர்ற அந்த ஓசன்னா ஓசன்னான்னு எல்லாம் பாடுறாங்க பாருங்க. அந்த நாள் வரைக்கும் மீதி உள்ள 434 இயர்ஸ் நடக்குது. சரிங்களாப்பா? மீதி உள்ள 434 இயர்ஸ் நடக்குது. ஸோ 483 இயர்ஸ் கம்ப்ளீட்டடு. அதன் பிறகு மெஸ்ஸியா சங்கரிக்கப்படுகிறார். மெஸ்ஸியா சங்கரிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னா AD 70 டைட்டஸ் அந்த ராயன் அவருடைய மகன் வெஸ்பன்னா அப்படிங்கிற ஒரு எம்பரர் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா டோட்டலாக எருசலேம் ஆலயங்கள் சூறையாடப்பட்டு தீ கொளுத்தி அதை உருக்கிட்டு போயிடுறாங்க. சரிங்களா?
அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் பெந்தகோஸ்தே நாளில் சபை திறக்கப்படுகிறது. என்னைக்கு சபை திறக்கப்படுதோ அன்னைக்கு 69 இயர்த்தினுடைய கிளாக் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஆனது பாஸ் பண்ணிட்டார். 70 இயர்ஸ்னுடைய 70 வீக்ஸ்னுடைய கிளாக் ஸ்டாப் ஆகுது. அப்படின்னா 483 ஆண்டவர் பாஸ் பண்ணிட்டாரு. மீதி 7 இயரை லேட்டாக வச்சிருக்கிறாரு. எந்த டைம் வரைக்கும் அது தொடங்காது அப்படின்னா சபை உருவாகி அது எடுத்து கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு கூட நிறைய யுத்தங்கள் வரும், யுத்தம் செய்தியை கேட்போம், பூமி எதிர்ச்சி வரும் அப்படின்னு வேதம் மத்தேயு 24 கரெக்டாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ராப்சர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்தி கிறிஸ்துனுடைய 7 வருட ஆட்சி அமைகிறது. அதில் முதல் 3.5 இயர்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா, மிகுந்த நன்மை செய்கிறவனை போல இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிச்சு அந்த இடத்துல ஒரு ஆலயத்தையும் கட்ட அவன் அனுமதி தருகிறான். அப்போ டோம் ஆஃப் அந்த ராக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த முஸ்லிம் மசூதி, அது ரெவலேஷன் 11வது அதிகாரம் 1-2 படி அது புறஜாதியர்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட இடத்துல தான் கட்டப்பட்டிருக்குதுன்னு நம்ம ஆராய்ச்சியில் சொல்லலை, வேதமே சொல்லியிருக்குது. ரெவலேஷன் 11:1 and 2 இல்லை, அதை புறம்பாக்கி போடு, அதை அளக்காத. அது என்னுடைய பரிசுத்த ஏரியாக்குள்ளாரே வரல, ஜென்டைல்ஸுக்குன்னு கட்டி கொடுத்தது. சரிங்களா? அதில் தான் டோம் ஆஃப் ராக் இருக்குது. அப்போது ஆலயம் புதிதாக கட்டப்படுகிறது. அந்த 3 வருஷம் பழி காணிக்கை எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அந்த 3 வருஷம் முடிவில் அந்த பிரபுவாகிய அந்த ஆன்டி கிரைஸ்ட்னு தெரியாமல் எல்லாரும் அவனை மதிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். தன்னையே மெஸ்ஸியா என்று சொல்லி அவன் என்ன பண்ணுவான், சபையினுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் போய் தன்னை உட்கார வச்சு எல்லாரும் வணங்க சொல்லுவான். அப்பொழுது இஸ்ரவேலுடைய கண்கள் விழிக்கும். ஆகா, தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன பாழாக்குகிற அருவருப்பு இவன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. மகா உபத்திரவ காலம், கிரேட் ட்ரிபுலேஷன், லாஸ்ட் 3.5 இயர்ஸு வருது. அழுது புலம்புறாங்க. ஆண்டவர் சகேரியா 14 நாளில் சொன்னபடி தன்னை உருவ குத்தினவர்கள் நோக்கி என்னை காண்பார்கள், புலம்புவார்கள் அப்படின்னு சொல்லிபடி அந்த வசனத்தின்படி எந்த ஒளிவமலையிலேருந்து ஏறி போனாரோ அதே ஒளிவமலையில் திரும்பி இறங்கி வருவார். அது 2ஆக பழக்கம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மெகிதோன் பள்ளத்தாக்கில் அந்தி கிறிஸ்துவனுடைய சேனைகளுக்கும் கிறிஸ்துவோடு நம்மலாம் வருவோம். சபை பிள்ளைங்க நம்ம தான் ஃபைட்டு பண்ணி இஸ்ரவேலுக்கு கொடுக்குறோம் எல்லாம். என்ன அந்த நேரத்தில் எல்லாரும் கீழே நாம் ஆண்டவரோட அந்தி கிறிஸ்துவின் சேனைகளை எதிர்த்து போராடி நம்ம ஜெயம் எடுப்போம் அந்த இடத்துல. அது முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சி வருகிறது. அந்த 1000 வருட அரசாட்சியில் தான் அந்த 6 பர்பஸில் கடைசி 3 பர்பஸஸையும் ஆண்டவர் முழுவதுமாக நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறார். இப்படி தான் 70 வாரங்கள் முடிகிறது. 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச உடனே வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு வரும். அன்னைக்கு உலகத்தில் யாரெல்லாம் மறித்து பாதாளத்தில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் உயிரோடு எழுப்பி ஜீவ புஸ்தகத்தில் இல்லாதவங்க பேரை தூக்கி எங்கே போடுவார்? அந்தி கிறிஸ்துவை போட்ட அக்னி கடல் நரகத்திலே போடுவார். இதுதான் ஒரு சுருக்கமான ஒரு காரியம். இதை திரும்பவும் உங்களுக்கு முடிஞ்சால் கேளுங்க. இது ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அதனால தான் எனக்கு ஆவியானவர் இதை மனசில் கொடுத்தாரு. திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள். எதுவும் புரியலைன்னா கூட என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு அன்பாக எனக்கு தெரிஞ்ச அறிவில் சொல்லித்தர பார்க்குறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.